கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் மாலின் அவர். சார் வணக்கம். வணக்கம். உங்களுக்குலாம் தெரியும், விசிகவுடைய மாநாடு என்பதே தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மாநாடாக இருக்கும். கடந்த காலங்களில் பல்வேறு மாநாடுகள் போட்டிருந்தாலும் வெல்லும் ஜனநாயக மாநாடு இந்திய அரசியலையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு மாநாடாக இருந்தது. அப்புறம் பெண்கள் மாநாடு கூட நடந்தது. தற்போது தமிழ் தேசிய எழுச்சி மாநாடானது அண்ணன் திருமாவளவன் அவருடைய பிறந்த நாளில் நடக்க இருக்கிறது. இப்படி பார்க்குறீங்க சார்? விடுதலை சிறுத்தை கட்சி இந்த 35 ஆண்டுகளில் பல்வேறு மாநாடுகளை, மிக எழுச்சியான மாநாடுகளை தலைவர் எழுச்சி தமிழர் நடத்தியிருக்கிறார். 25க்கு மேற்பட்ட மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம். அதில் வரலாற்று சிறப்புமிக்க மாநாடுனா இந்து பேரை நீக்குவோம், தமிழ் பேர் சூட்டுவோம் அப்படின்ற மாநாடு மதுரை மண்ணில் நடந்துச்சு. பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் தமிழ் பேர் சூட்டி கொண்டார்கள். பல்வேறு குழந்தைகளுக்கு தமிழ் பேர் தலைவர் சூட்டினார். இன்றைக்கு லட்சம் பேர் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் தமிழ் பேர் சூட்டப்பட்டிருக்கோம். அதே போல இறையாண்மை மாநாடு என்று ஈழ விடுதலைக்கு ஆதரவாக ஒரு இறையாண்மை மாநாடு நடத்தினோம். ஈழத்தமிழர் பாதுகாப்பு மாநாடு நடத்திருக்கோம். மாநில சுயாட்சி உரிமை மாநாடு எடுத்திருக்கோம். இதெல்லாம் தமிழ் தேசிய அரசியலுக்குள் அடங்கும் மாநாடு. அப்படிப்பட்ட ஒரு மாநாடாக தான் இந்த உளுந்தூர்பேட்டையில் ஆகஸ்ட் 17 தலைவர் எழுச்சித்தனுடைய பிறந்த நாளில் நடைபெறுகின்ற தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு இன்றைக்கு என்ன காரணத்துக்காண்டி விடுதலை சிறுத்தை நடத்துறோம்னா, இங்கு பிறமொழி பேசுகின்றதை கொச்சைப்படுத்தி நான் தான் தமிழ் தேசியத்துக்கு ஒரு அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி சில அரசியல் கட்சிகள், அரசியல் இயக்கங்கள் பேசுகிறார்கள். அவர்கள் பேசுகின்ற அரசியல் தூய்மை தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு அரசியலை பேசி பிற மக்கள் மீது வெறுப்பை கக்கி அவர் தமிழ் தேசிய அரசியல் செய்கிறாங்க. இல்லை, தமிழ் தேசியம் என்பது அது இனம், மொழி, பண்பாடு, கலாச்சாரம் இப்படி பல்வேறு கோணங்கள் இருந்தாலும் அது அனைத்து தரப்பு மக்களும் இந்த இன, இந்த மொழி, இந்த நாட்டுக்குள்ள வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கான ஒரு தேசிய போராட்டம், தேசிய உணர்வு. அதை உணர்த்துகின்ற விதமாக தான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த மாநாடை அறிவிச்சிருக்கிறார், தமிழ் தேசிய எழுச்சி மாநாடை. இது குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கு தேவையா அந்த மாநாடு தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவை. ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய ஒரு தலைமுறை பெயர் விஷயத்தில் சுரேஷ், ரமேஷ், ஹரிஷ் இப்படி தமிழ் சொற்கள் உள்ள பெயர்களை மறந்து வட சொற்களை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு பெயர் வச்சிருக்காங்க. அப்ப அவர்களுக்கான ஒரு புரிதலை, அவருக்கான ஒரு அரசியலை ஏற்படுத்துகின்ற மாநாடு. இரண்டாவது, தமிழ் தேசியம்னா என்ன? இந்த தேசிய விடுதலை பற்றி நமக்கு முன்னோர்கள் பாவலர் பெருந்தேத்தனாரோ, இல்ல அயோத்திதாச பண்டிதரோ, இல்ல பாவாணர்களோ, இல்ல பாரதிதாசனோ, நமக்கு முன்னாடி இருந்தவர்கள் இந்த தமிழ் தேசியத்தை எப்படி பார்த்துருக்காங்க, எப்படி பேசியிருக்காங்க அப்படின்ற ஒரு கோட்பாட்டு அரசியலை, கொள்கை சார்ந்த அரசியலை தான் இன்றைக்கு அடுத்த தலைமுறை கடத்த வேண்டிய தேவையை உணர்ந்து இந்த மாநாடு நடத்துறோம். ஏனென்றால் இன்றைக்கு ஒவ்வொன்றாக இந்த மண்ணில் அழிந்து வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக மொழி அழியுது, அது பெயர் விஷயத்திலே அழியுது. நம்மளுடைய குழந்தைகள்லாம் இன்றைக்கி ஆங்கில வழி கல்வியை அதிகம் உள்வாங்குறாங்க. ரெண்டாவது, நம்முடைய கடைகள், வணிக நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்குது. இன்றைக்கு வட இந்தியாவுடைய ஆதிக்கம், இந்தி திணிப்பு என்பது தமிழ்நாட்டுக்குள்ள முழுமையாக வந்துருச்சு. மத்திய அரசு கூட மும்மொழி திட்டத்தை பல்வேறு நிலையில கொண்டு திணிக்கிறாங்க. இப்போ குறிப்பாக சிபிஎஸ் பள்ளியில் கொண்டு திணிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இதையெல்லாம் நாம் அடுத்த தலைமுறைக்கு எப்படி சொல்ல போகிறோம்? அப்போ இப்படிப்பட்ட மாநாடுகள் ஒரு 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கூடுகின்ற போது, 20 லட்சம் மக்கள் கூடுகின்ற போது, அங்கே வருகின்றவர்கள், அந்த குழந்தைகள், ஒரு தலைமுறை மாணவர்கள், பெண்கள் மாநாட்டத்துடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு தன்னுடைய குடும்பத்திலேயோ தன்னுடைய உறவினர்கள்ட்டையோ நாம் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக ஒரு இயக்கம் நமக்கு களமாடுகின்றது. தமிழ் தேசியம் என்றால் நாம் எப்படியெல்லாம் அதை நகர்த்த வேண்டும், எப்படியெல்லாம் உள்வாங்க வேண்டும், இந்த இனம், மொழி, பண்பாடு, கலாச்சாரத்தை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும், பிறமொழி கலப்பில்லாமல் தமிழை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், பிறமொழி ஆளர்களை எப்படி அங்கீகரிக்க வேண்டும், எப்படியெல்லாம் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு கோட்பாட்டு புரிதலை ஏற்படுத்துகின்ற மாநாடாக தான் மாநாடு இருக்கும். ஏனென்றால் விடுதலை சிறுத்தையினுடைய முதல் கொள்கையே
சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை. 5 கோட்பாட்டு முழக்கத்தில் முதல் கோட்பாடு சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை. சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை என்பது பல்வேறு அரசியல் தளங்கள்ல நமக்கு முன்னாடி தமிழ்நாடு மக்கள் விடுதலை படையுடைய தலைவர் ஐயா தமிழரசன் பேசியிருக்காங்க, பாவலர் பெருஞ்சித்திரனார் பேசியிருக்காங்க. இப்படி எல்லோரும் பேசுகின்றார்கள். இன்றைக்கு இருக்கின்ற தமிழ் தேசிய இயக்கங்கள், தமிழ் தேசிய இயக்கங்கள், கட்சிகள், அரசியல் கட்சிகள் எல்லாம் தமிழ் உணர்வை பின்பற்ற தாண்டி தமிழ் மொழிக்காக நம்ம என்ன தியாகம் பண்ணோம் அப்படின்னு பேசுறாங்க, செயல்படுறாங்க. அந்த வகையில அடுத்த தலைமுறையுடைய அரசியலையும் கல்வி மற்ற பண்பாடு இதெல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு தான் இந்த மாநாடு, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. இது தலைவர் அவர்கள் அவருடைய பிறந்த நாள் என்பது தமிழ் தேசிய எழுச்சி நாள் என்று கொண்டாடப்படும் வருடம். ஆகையால் அவருடைய பிறந்த நாளிலே இந்த மாநாடை தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு அறிவிச்சிருக்கோம். ஏனென்றால் விடுதலை புலிகள் என்ன நோக்கத்துக்காக இந்த மண்ணில் ஈழ விடுதலைக்காக களமாடினார்கள், நாம் ஈழ விடுதலைக்காக என்ன பங்காற்றினோம், அந்த விடுதலை தம் இன மொழி விடுதலைக்காக தான் நாம் அவர்களை ஆதரித்தோம். இப்படி பல்வேறு கோணங்கள்ல நாம் இந்த தேசிய விடுதலையை பார்க்கிறோம். அண்ணன் பிரபாகரன் அவர்கள் வந்துட்டு அவர் தமிழ் மொழி தமிழ் தேசியம் என்று பேசியதால் தான் நாம் ஈழ விடுதலைக்காக அந்த போராட்டத்தை அங்கீகரித்தோம், ஆதரித்தோம். அதற்காக பல்வேறு போராட்டங்கள் நாம் இந்த மண்ணில் எடுத்திருக்கோம். இப்படிப்பட்ட சூழலை தான் ஒரு தலைமுறை தமிழ் தேசியத்தை விட்டு விலகக்கூடிய சிந்தனையில் இருக்கின்ற தலைமுறைக்கு நாம் ஒரு அரசியலை கற்பிக்க வேண்டும், அவர்களை பங்கெடுக்க வைக்க வேண்டும். அடுத்த தலைமுறை தேசிய விடுதலை மீது, தமிழ் தேசிய விடுதலை மீது அக்கறை உள்ள அக்கறையை தாண்டி ஒரு உரிமையோடு தமிழ் தேசிய களத்திற்கு வர வேண்டும், போராட வேண்டும் என்றுதான் இந்த மாநாடை நாங்கள் நடத்துகிறோம். இப்ப சொல்ற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் சொன்னாலும் பல்வேறு கட்சிகள் வந்து தேர்தல் நேரங்கள்ல தான் மாநாடு நடத்துவாங்க. விசிக தேர்தல் முடிஞ்சுக்கிட்டு ஒரு 2 மாசம் ஆயிருக்கு, ரிசல்ட் வந்துருச்சு, தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைஞ்சிருச்சு. இந்த நேரத்துல ஒரு மாநாடு என்பது வந்து எப்படி பார்க்கறாங்க? இல்ல, விடுதலை சிறுத்தைகள் இந்த 35 ஆண்டுகால களத்தில் தொடர்ந்து பல்வேறு மாநாடுகளை வருடம் நடத்துவோம். தேர்தலுக்கு முன்பாகவே மே 17 முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை ஒட்டி தான் இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடை தலைவர் அறிவித்திருந்தார். தேர்தல் காலம் என்பதால் இந்த மாநாடு தள்ளி வருகிறது. ஆக தலைவருடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 17. அந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் தமிழ் தேசிய எழுச்சி நாள் கொண்டாடுவோம். அதாவது மாநாடை அறிவிச்சிருக்காரு. 2வது தேர்தல் கால நேரத்தை ஒட்டியோ தேர்தல் களத்தை ஒட்டியோ இல்லை நம்மளுடைய பெரிய ஒரு மக்களை திரட்டி ஆளுகின்ற கட்சிக்கிட்ட நம்ம வந்து பேரம் பேசுகின்ற அரசியலை விடுதலை சிறுத்தைகள் எக்காலத்திலும் செய்ததில்லை, எதற்கும் செய்ய போறதும் இல்லை. ஏனென்றால் தேசம் காப்போம் என்னொரு பேரணி இந்தியாவே திரும்பி பார்க்க வைத்தது. அதேமாதிரி தேசம் காப்போம் மாநாடும் இந்தியாவே திரும்பி பார்த்தது. அதேமாரி மதச்சார்பற்ற மக்கள் எழுச்சி பேரணி திருச்சியில், அதுவும் இந்தியாவை திரும்பி பார்த்தது. அப்படி பல்வேறு மாநாடுகளை போராட்டங்களை விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கோம். இன்றைக்கு இந்த மாநாடு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்பது அடுத்த தலைமுறை தமிழ் தேசிய உணர்வாளர்களாக உருவாக வேண்டும், தமிழ் தேசிய எழுச்சியில் பங்கெடுக்க வேண்டும், கலப்பில்லாமல் தமிழை பேச வேண்டும், பிறமொழி அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு மொழி ஆதிக்கம் இந்தி திணிப்பை எதிர்த்து போராட வேண்டும் அப்படின்ற ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் தான் அந்த மாநாடை தலைவர் எழுச்சித்தம் நடத்துறாரு. தொடர்ந்து நாங்கள் சொல்றதுதான் பிறமொழி அறிவு தேவை, ஒரு மொழி இந்தி திணிப்பு ஆதிக்கம் கூடாது. அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கோ நம்முடைய அடுத்த தலைமுறைக்கோ நாம் என்ன சொல்றோம்னா தமிழை உள்வாங்க வேண்டும், தமிழ் தேசியத்தை கண்டறிய வேண்டும், தமிழ் தேசியம் என்றால் என்னென்ன அப்படின்றத உணரணும். இந்த தமிழ்நாட்டுடைய பூகோளம் இல்லை எது, தமிழ் தேசியத்துக்குள் என்னென்ன கலாச்சாரம் பண்பாடு இருக்கு, அதையெல்லாம் அடுத்த தலைமுறை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு சினிமா மோகத்துல ஒரு தலைமுறை இன்னைக்கு போய் நிக்குது. சினிமா கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்துக்குள்ள சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்க ஒரு சமூகம், அந்த மக்களையும் நம்ம வந்து தமிழ் தேசியத்தினால் ஈர்க்க வேண்டும், தமிழ் தேசிய உணர்வால் அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். அடுத்த தலைமுறை தமிழ் தேசிய உணர்வுள்ள தலைமுறையாக மாற வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தையினுடைய நோக்கம். இந்த மாநாடு எத்தனை ஏக்கர் நடக்குது, எத்தனை லட்சம் பேர் கலந்து கொள்ள இருக்காங்க? இது வந்து அந்த இடமே வந்து ஏற்கனவே மது ஒழிப்பு
மாநாடு நடத்தினோம். அந்த குறைந்தபட்சம் ஒரு 200 மேல இருக்கு. ஏன்னா வந்து தலைவர் எழுச்சி தமிழர் வந்துட்டு இந்த மாநாடை உளுந்தூர்பேட்டை நடத்துவதற்கான ஒரு சென்ட்ரல் பிளேஸ். சென்னையிலேருந்து வரவங்களுக்கும் தென் மாவட்டத்தில் வரவங்களுக்கும் சென்டராக இருக்கும். 2வது வந்து அந்த மாநாடு நடக்கக்கூடிய இடம் வந்து ஒரு பொதுவான ஒரு மடத்துக்கு சொந்தமான இடம். 2வது இன்னைக்குள்ள சூழலுக்கு வந்து பெரிய தொகை போட்டு பெரிய பணத்தை போட்டு மாநாடு நடத்தி விளம்பரம் கொடுத்து அப்படி கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் மக்களா பணம் கொடுத்து அங்கங்கே எழுச்சியோட இன்னைக்கு விளம்பரங்கள் எழுதுறாங்க. அவங்களாம் தன்னெழுச்சியாக வந்து தலைவர்கிட்ட நிதி கொடுக்குறாங்க. அப்போ இன்றைய தேவையை உணர்த்தக்கூடிய ஒரு தலைமுறையாக இன்னைக்கு விடுதலை சிறுத்தை மாறி இருக்கு. 2வது அரசியல் சூழல் மாறுகின்ற இந்த நேரத்தில் நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு பிறகு ஒரு தமிழ்நாட்டு ஒரு அரசியல் சூழல் மாறி இருக்குன்னு சொல்கிறோம்ல, அரசியல் சூழல் மாறுகின்ற இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் இன்னும் வீரியத்தோடு இருக்கோம். நாங்கள் வந்து ஆளுங்கட்சியோட கூட்டணி இருந்தாலும் சரி, இல்லை எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த பங்களிப்பும் இல்லாமல் நாங்கள் அந்த அதிகாரத்தில் இல்லாமல் இருந்தாலும் நாங்கள் தமிழ் தேசிய உணர்வாளர்களாக, தமிழ் தேசிய விடுதலை போராளிகளாக களத்தில் நிற்போம் என்று சொல்லக்கூடிய மாநாடாக தான் இந்த மாநாடு இருக்கும். இல்லை யாரும் சிறப்பு விருந்தினர்களை யாரும் கலந்துக்கிறாங்களா? இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவங்களுடைய அமைச்சரவையில் வீசிக்கு இடம் பெற்றிருக்கு. இல்லை அவர் ஏதாவது வராங்களா? வேற இன்னும் அதை பற்றியான எந்த முடிவும் தலைவர் அறிவிக்கவில்லை. இன்னும் அதற்கான தேதியெல்லாம் கொடுக்கணும், கேட்கணும். இல்ல அந்த இதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்கிறேன். அது வர்றதுக்கு தலைவர் இல்ல தலைவர் முடிவு செய்வார். ஏனென்றால் இப்ப ஒரு தலைமுறை வந்து தமிழ் தேசிய உணர்வால் கூடுகின்ற போது அங்கு தமிழ் தேசிய அரசியலை உள்வாங்கியவர்கள் மேடையில் இருப்பார்கள். தமிழ் தேசிய அரசியலை ஏற்றுக்கொண்டு களமாடியவர்கள் மேடையில் இருப்பார்கள். அது உலகத்தில் இருக்கிற தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கூட வரலாம். உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கூட அந்த மேடைக்கு வரலாம். தமிழ் தேசிய களத்தில் பயணம் செய்கின்ற, ஈழ விடுதலைக்காக பயணம் செய்கின்ற அத்தனை தமிழ் தேசியவாதிகள் அந்த மேடையில் இருப்பார்கள். அது முதல்வராக கூட இருக்கலாம். ஏன்னா அவரும் வந்து தமிழ் தேசியம் திராவிட தேசியம் என் 2 கண்கள் என்றாரு முதல்வர் விஜய் அவர்கள். அவரும் மேடை கூட வரலாம். ஆகையால் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் மட்டுமே கூடக்கூடிய மேடையாக தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு இருக்கும். அது 10 லட்சம் மக்கள் கூடுகின்ற மாநாடு என்று தலைவர் அறிவித்தார். அங்கு 20 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கூடி தமிழ் தேசிய உணர்வை இந்த நாட்டுக்கு, இந்த உலகுக்கு சொல்லக்கூடிய ஒரு வலிமையான ஒரு மாநாடாக தமிழ் தேசிய மாநாடு அமையும். ஓகே சார், நன்றி. நன்றி.